நாய் வித்தியா உட்காந்து பொறிக்கின்னு இருக்குது. காயத்ரி இது நல்லா இருக்கு. ஓடுறங்க அப்படியே ரெண்டு பேரும். சொல்றேன், என்னை பத்தி அவங்க தப்பா பேசியிருந்தாலோ இல்ல அவங்கள பத்தி நான் தப்பா பேசினாலும் ஒரு மணி நேரம் வெளில போனாலும் இதான் மாட்டிக்கணும். என்ன பண்ணி வச்சிருக்கோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரி. ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படிங்கிறது தமிழ்னு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நம்மளுடைய மேரேஜ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தங்கங்களா, நான் வந்து இப்போது பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டைம் பாருங்கள், டைம் நைட்டு 12 மணி ஆக போகுது. ஸோ 11:40 ஆகுது. இந்த டைமில் தான் நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக பர்ச்சேஸ் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட உட்காந்து நான் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் பண்ணோம், யாரை நாங்கள் போய் மீட் பண்ணோம், எந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வந்துச்சு எனக்கு அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவில் இருக்குது. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க சில குட்டீஸ் அனைத்து பேருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் தங்கங்களா. ஓகே, நாய் வித்தியா உட்காந்து பொறிக்கின்னு இருக்குது. பொறிக்கின்னு இருக்கிற வீடியோ ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு. அக்கா நம்ம இது பிஸ்தா கலர் கோல்டு போட்டா நல்லா இருக்குமா? 3:30 சொல்லு, 3:30 சொல்லுங்கல்ல. சரி, நான் கிளம்பிட்டேன், அவ தூங்கிட்டா. என்னது நெத்தி சுட்டி ஒட்டியானோ காசு மாலை அழகா இருக்கு. அவன் பேர் நான் பொம்மை போட்டுருவேன். அவன் பேசவே ஃபஸ்ட்டு தெரியல. இல்லை, இது நல்லா இருக்கு, இது ப்ரீமியமாக இருக்கு. அதை விட இப்போ மிரர் கொஞ்சம் கொடுங்களேன் காயத்ரி. இது நல்லா இருக்கு. நல்லா என்ன காயத்ரி? என்னடி பண்ண? யாரோட கிஃப்ட்? பிரியாக்கர். இப்படி ஏன்டி பிளாக்? ஏன்டி எனக்கு மட்டும் எதுவுமே எது தர மாட்டேன் எப்பவுமே? என்னது என்னடி திடீர் சர்ப்ரைஸ் தான் தர? என்ன இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு வர மாட்டேன் போகுது. என்னடி எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி தர மாட்டேடி இவன். அழகா இருக்குடி. என்ன இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் தர காயத்ரி? திடீர்னு காயத்ரி ஏற்கனவே 20 சாரி வச்சுக்குது, இப்போ வேற இது வேறையா? சரியில்லையே. நான் ஹாப்பியா? என்னோட திடீர்னு கிஃப்ட் எதுவும் போறீங்க? நான் ஒரு இதுக்காக கேமரா தூக்கி வச்சுருந்தேன். பார்த்துக்க காயோ காய்தோ, உனக்கு இதோட 3வது சாரி எடுத்து கொடுக்குறேன். அது நீ தான். எங்கள் அம்மா கடிச்சு முதல்ல எடுத்து கொடுத்தது இது. ஓ சரி, கல்யாணம் முடிச்சு தங்கத்தையே எடுத்து கொடுத்துருவா, கவலைப்படாத. இதோட அப்படியே தள்ளி தள்ளி சரி போ, அதை பில் பண்ணி போகலாம்.
10,000 ரூபாய் போடுவாங்க. ரெடி கேரி பேக் கூட கிடையாது போல. உனக்கு தான் அவளுக்கு தான் நீ ஏன் இப்படி வயிறு எறியலாமா கவிமா? நொறுக்கி போடு நொறுக்கி. பிரியாக்கு எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துச்சு, கவிக்கு எடுத்து தரலையா, அதனால இப்போ ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள போட்டு. எனக்கு மட்டும் எடுத்து தரலையே அப்படின்னு. உட்காருங்க உட்காருங்க டக்கு டக்குன்னு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே எடுத்துறேன்னு நினச்சேன்னா அப்போ நான் ஒர்க் போகலல்ல, அதனால எனக்கு கேஷ் இல்லை. இப்போ அவ்வளோதான், 1க்கு 2 3 ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கையில் கேஷ் வந்துருச்சு. அக்கா நீ வேலைக்கு போகிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ டெய்லி ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் வேலைக்கு போ, ஓகேவா? உட்காரு காக்கா. A few minutes later. ஓடுறங்க அப்படியே 2 பேரும். அக்கா நம்ம எல்லாருமே பிளாக் கலர் நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லாருமே பிளாக்கு. நான் இப்பதான் பாக்குறேன். நானு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதனாலதான் அக்கா உனக்கு இல்ல. நல்லா இருக்குல்ல கோயிலு? போ போ. நேற்று விநாயகர் கோயிலுக்கு போனோம், கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துன்னு போய் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. தான் அவ்வளோ ஹைட்டெல்லாம் கிடையாது. இங்கே அடி வர இது இல்ல இல்ல ஹைட் பாரு ஃப்ரீ எடுக்கற. என்னடா இது ஹைட் பாரு. நல்லா இருக்கு. நானே கொண்டு பெண்களாக மாறிய தருணம். பேய்ங்க பெண்களாக மாறிய தருணம். குழந்துருவேன். ஏற்கனவே குழந்தைதான் இருக்குது. காயத்ரி மழை தூள் போடுது. நீங்க சமூகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க நடந்ததை பத்தி? கோவில்ல ஐயரு என்ன டச் பண்ணிட்டாரு. டிச் பண்ணிட்டாரு ஐயரு. சரி வாங்க, எங்க வந்திருக்கோம் தெரியுமா? ஈத்தம் பண்றீங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. போகும்போதே இங்கே தெரியுது ஈத்தம். இதுலேயே தெரியுது. வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு, யாரு பில்லு கொடுக்க போறாங்கன்னு. மேடம் பேர் சொல்லலாமா? மூஞ்சே காதல் பேர் சொல்லலாம். நானே சொல்லலாம். நாங்கள் பிரியா கண்ணன். வணக்கம். கேட்கல டாக்டர் பிரியா கண்ணன். கேட்கல. டாக்டர் பிரியதர்ஷினி. நாங்கள் டாக்டரா இல்லையான்னு செக் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம். டாக்டர் தான் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் எடுத்து விழாக்க போடுறோம். என்னடி சாப்பிடலாம்? எனக்கு ஒரு தோசை. மெனு கடை கேட்டுக்கிறாங்கல்ல தலைவர். என்னத்தை அடிச்சு கிழிக்க போறாருன்னு பார்க்கலாம். இந்த நாய்ங்கோ ரெண்டும் ஒன்னாயிட்டு என்னை மட்டும் கழட்டி விட்டுடுச்சுங்க. கைஸ் இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்புறம் அந்த பேண்ட் வாயிலே கேட்டு வந்து தெரியுமா, அது பண்ண விட்டுருவேன் அவனை வச்சு. சரியா? அது தொடையில ஒரு பேண்ட் கட்டுவாங்க. நல்லவங்க ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க. வந்து எப்படி ஏதாவது போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. எடிட்டிங் பர்சன் மேல எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. வேலையாவது அவ்வளவுதான் மாமா. முடிச்சுட்டாங்க போ. கண்ணு பண்ணக்கூடாது கடவுளே. ஆமா செய்யாதடி. தயவு செஞ்சு சொல்றேன், என்னை பத்தி அவங்க தப்பா பேசியிருந்தாலோ இல்ல அவங்கள பத்தி நான் தப்பா பேசினாலும் அது எங்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இருக்கு. ஆனா இதை வந்து வளர்க்காதீங்க, அவ்வளவுதான். எனக்கு அவங்க ஒரு இடத்துல எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு அவங்க பிடிக்கும். நான் அவங்க ஃபேமிலியா நான் ஏத்துக்கிட்டேன். நான் அவங்களோட டிராவல் பண்ணிட்டேன். பேசினா பேசியிருக்கட்டும், அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் அப்படி எடுத்துக்கிறேன். முடிச்சிருங்க இதோட. அப்படிதான். இப்பதான் 2 பேரும் நல்லா தெரியுறீங்க. இதுக்கு முன்னாடி நீ மட்டும் தான் டென்ஷன். நல்லா நீ பிளர் ஆயிட்டடி. ரிஜிஸ்டர் பண்றவங்க மட்டும் உங்க போன் கவர் பண்ணு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன
காயத்ரி திடீர்னு ஒரு டைலாக்லாம் பேசுறா, எக்ஸ்பெக்டே பண்ணலாம். சரி விடுங்க பாத்துக்கலாம். முன்னாடிலாம் சொல்லி வைக்கல, சொல்லல, எதுவுமே கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடா சொன்னது. சொல்லி வச்சுட்டு பேசுறீங்களா அப்படியே அதுவா வந்து இப்போ அந்த பொண்ணு வேற சேவ் பாசம் வாங்கி கையில வச்சுருக்கா. நாள் நெருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேட் ரிவீல் வந்து கண்டிப்பா போடுறேன். டேட் பாத்தியா, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மேடம் 2 பேருக்கும். ஏன் மேடம் ஒரு 2 பேர் என்னடா இது என்னடா இது? ஒரு இது பார்த்தனே ஒரு டைம் வந்து வீடியோ வந்துச்சுங்க. இல்லை 5 செகண்ட்ஸ் அந்த இது இருக்கு. ஜாப்ஸ் வந்து அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள நீ எடுத்துட்டீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலுமே சரி சாப்பிடும். 5 செகண்ட்ஸ் அங்கே தியரி இருக்கு. அது ஓகே, அந்த இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. வசந்த் ராஜா டாக்டர். வசந்த் ராஜா டாக்டர் கொஞ்சம் பெண்ணாக இருக்கு. ஆமாம். இப்போ ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. ஓகேவா? எந்த ட்ரெஸ்ஸு? இப்போ ஒரு அக்கா பின்னாடி போச்சு அந்த ட்ரெஸ். எல்லாரும் எங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்களை பார்க்குறது தான் அதிகம். என் வீட்டுக்காரங்க கட்டி ரத்த கட்டி. ஆமாம், ரத்தக்கடெல்லாம் வராது, கண்ணே பிதுக்கி வெளில வந்துடும். போதுமா ஜூஸு? பண்ணிட்டேன் நான். ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். காஃபி ஆற்றி கொடு. வராத நான் சேர்த்து போட்டுறவா? அது 2 தனித்தனி நேம் இல்லடி, ஒரே சீயோடு ஸ்வீட் வாங்க போகிறோம் நம்ம. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போ நம்ம பிரியாக்கா வீட்டுக்கு போகிறோம். அம்மாவுக்கு ஏதாவது ஸ்வீட்லாம் வாங்கியிருக்கோம். அம்மா கொண்டு போய், அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, போய் ஸ்வீட்லாம் பார்த்துட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மாட்டி பேசிட்டு வரலாம். ஓகே, ஏறுங்க வண்டியில் ஏறுங்க, போகலாம். A few minutes later. அதான் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா நம்ம கிட்ட விடை பெற்றுக் கொள்ளிடுவார். இன்னும் சத்த நேரத்தில் அக்கா அவ்வளோதான் விடை பெற்றுக் கொள்வார். நாங்கள்லாம் வீட்டில் அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பைத்தியம். 3 hours later. அதுக்குள்ளே முடியலாம். என்ன முடியாது? அந்த கோவை சொல்லலாம் மேம் வந்து நைட் நடு சாமத்தில் ஏந்து உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. வா, நீ இடம் தெரியல. விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம், பாய். ஜிகே மெமரிஸோட கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. எஸ், பாய். என்ன அதுக்கு தான் கூட வந்திருக்காங்க. ஆமாம், வந்துருங்க எல்லாரும் தயவு செஞ்சு. அவங்க தான் தாய் சீர் எல்லாமே செய்வாங்க, தாய் கிழவி. இது சும்மா ட்ரையல். இன்னும் பத்திரிக்கை எடுத்துட்டு வரும்போது இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு. அது அப்புறம் புது நியூ ஜாயின் இருக்காங்க. ஹாய் சோப்மா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. மூன்ற மாட்டேன். சரி, ஓகே, பாய் பாய் பாய். போதுடி. கடவுளே இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தேன். எல்லாத்தையும் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் நான். ரைட்டேக்கா, இப்போ ஆடுக்கா. ஏ ஆரி ஏ சம்மக் செல்வாது. அதான் முடியல. அவள் தான் அப்போ பார்த்துக்கோ. நம்ம கல்யாணத்தில் அக்காவை ஆட விட்டுறலாம். வெல்கம் டான்ஸ் ஆடுக்கா. வெல்கம் டான்ஸ் நீ ஆடுக்கா. என்ன பாட்டுக்கு ஆடுவோம்? வெல்கம் டான்ஸ்க்கு ஆடுற மாதிரி இருந்தா என்ன பண்ணிட்டு சொல்லு. நானே சர்ப்ரைஸாக கவிக்காக எதனா ஒன்று ஆடலாமான்னு பார்க்குறேன். என்ன ஆடுறதுனாக்கா தெரியல. ஆடு நல்லா இருக்கு. ஆடணும்க்கா. நான் கவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. எதனா ஒரு ஐடியா கொடுக்கா கவிக்கு, என்ன மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரணும் அப்படின்னு. எந்த பாட்டு போட்டாலும் ஆடிடுவேன் பைத்திய மாதிரி. அதனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பசங்களுக்கு ஆடுறது. நம்ம பாட்டு ஆடணும்னா நம்மள இன்னும் இதெல்லாம் சொல்லுவானுங்கக்கா. அப்படி சொல்றியோ? கேர்ள்ஸ் பார்ட்டியே எதனா ஒரு நல்லா ஆடிடலாம். சரி, என்ன கிஃப்ட் பண்ணலாம் கவிக்கு அதை சொல்லு. நானே கிஃப்ட் தான் அப்படி நின்று. அக்கா நீ தான் எல்லாத்தையும் பட்டி அடி. என்ன நீ பண்ணுவேன்? இல்லைக்கா, எதனா ஒரு கிஃப்ட் கவிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்க்கா. அந்த மாதிரி எதனா சொல்லுக்கா.
கைஸ் நீங்களும் சொல்லுங்கள் கவிக்கு சர்ப்ரைஸாக என்ன கிஃப்ட் தரலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, கவி பார்த்துரும். காய் மெம்பர் இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? முடிஞ்சா பிரியா கண்ணனை தேடாதீங்க, பிரியா கண்ணன் நம்பர் கிடைக்காது. வேணா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தவறான செயல். ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி டைம் போனதே தெரியல. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கொஞ்சம் பேச முடிஞ்சது எங்களுக்கு. ஃபைன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் அப்படி எடுத்துக்கிறோம் நாங்கள், அவ்வளோதான். இது ஒரு பைத்தியம். இந்த பைத்தியம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எஸ், இந்த பைத்தியம் மட்டும்தான் காரணம். மோசமான பைத்தியம். ஆமாம், சில டைம் கடிச்சு கூட வச்சிருக்கோம். செங்கல் சைக்கோ. கோல்டன் பர்சன். சரி ஓகே கைஸ், பாய்க்கா. இதோட நம்ம எப்போ பத்திரிக்கை வைக்கும் போது தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஓகே பாய். தங்க மௌனம் எங்கள் ஊரில் திருவிழா தங்களா. போன வாட்டி திருவிழாலாம் நாங்கள் வந்து கவி எனக்கு தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு ஊர் திருவிழாவில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதங்கிற மாதிரி இந்த வருஷம் ஆடி திருவிழாவுக்கு நாங்கள் வந்து கோவிலுக்கே போகல தங்கங்களா. 3 கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த டைம் நான் கோவில் ஊற்றலை, எந்த தீமதி திருவிழாவையும் பார்க்கல, அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா மிஸ் பண்ண. ஐயோ அப்பா, சிவன் பார்வதி பயங்கரமாக இருக்காங்க பாருங்க தங்கங்களா. சூப்பராக இருக்காங்க சிவன் பார்வதி. அப்பா நரசிம்மர், ஐயோ ஆஞ்சதுக்கு அடுத்து ஒரு சாமி எனக்கு பிடிக்கும்னா நரசிம்மர். அந்த பஞ்சு மிட்டாய் வேண்டாம், நல்லா இருக்குல்ல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஏரியாவை இப்படி பார்க்குறேன்டி நான். குறைந்த விலை டீ கடைக்கு வந்துட்டு எப்படி பாட்டு பாடுறதுன்னு கேளு. சவுண்டை கம்மி பண்ணு. சவுண்ட் தைரியம் தான். எங்களுக்கு இந்த டைமில் என்ன தெரியுமா ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய விஜய் அண்ணாவோட டிவோர்ஸ் கேஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கவி அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் அண்ணா. இதுக்கப்புறம் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து என்னது ஸ்லிப்பர் ஷாட் அந்த லெவலில் இருந்துச்சு இந்த ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம் தங்கங்களா. ஸோ இதே சந்தோஷத்தோட நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். A few minutes later. டேய் டேய், என்ன இவ்வளோ சீனை தக்காளி எல்லாம் காலி பண்ணி ஏய் பைலிமா விட்டு போயிட்டு நடித்தாங்க. பைலி பட்டோ வா 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 பைலி வா. வாடித்தங்க வாடித்தங்க வாடி 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 வாடி. நீ கல்கட்டே 1 மணி நேரம் வெளில போனாலும் இதான் மாட்டிக்கணும். என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன் இந்த தக்காளியை. காட்டேன், தக்காளி வாங்கிட்டு வந்து வச்சேன் லைட்டு போடுறேன். இன்னைக்கு தான் போட்டது. இந்த தக்காளி தெரிதாடி? தெரியுது எல்லாத்தையும் கொதறி வச்சிருக்கோம். அதுதான் நாங்கள் வைக்காத ஒழுங்கா கொடுக்கும் போதே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா புறம்போக்கு 30 ரூபா கிட்ட காலி. 2 தக்காளி போட்டு நல்லா கொதறி வேற குப்பை அந்த தொடப்பக்கட்டையெல்லாம் ஒரு வழியாகிட்டான். இது ஏன்டி நம்ம தர டைல்ஸ் தர அந்த மாதிரி தான் இருக்குது. கிச்சன் கண்டை மட்டும் அப்படி வெளிப்பட்டான். பாய் சொல்லு எல்லாருக்கும். ஏய் பாய் சொல்லு. ஆன் பண்ணாமலே ஒரு வாட்டியும் வீடியோ எடுக்கிறேன். ஓகே தங்கங்களா, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஜுவல் செட்டு தான் நம்ம எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு உங்கள்கிட்ட அங்கேயே என்னால் காமிக்க முடியல. அப்பா கடிச்சிட்டான். இந்த கம்மல் அழகாக இருக்கா, இந்த கம்மல்லாம் யாருக்கு, எனக்கா இல்லை கவிக்கா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளுடைய வ்ளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. ஸோ இந்த கம்மல் செட்டு ஒன்று, அடுத்து இந்த ப்ரேஸ்லைட்டு. அகைன் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா, அது பேர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கவி வந்து பைலி மாதிரியே இருக்கிற பொம்மை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு இதை வாங்கிக்கிட்டாங்க. இந்த கேட்டு வாங்கினாங்க. ஜட்டி திரும்பி வைப்பா பைலி, அதெல்லாம் வாங்கி வைக்கூடாது, அடி வாங்குவேன். என்ன பழக்கம் அது உனக்கு, ஜட்டி எடுக்கிற பழக்கம்? ஸோ இந்த ஒரு செட்டு இது ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த டிசைனு ப்ளஸ் அந்த ஸ்டோனு. அகைன் வந்து இதில் இருக்கிற அந்த கம்மல் செட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த செட்டு ஒன்று. அகைன் வந்து
அகைன் வந்து இது ஒரு நெத்திச்சுட்டி இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரே செட்டு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ரிங்குமே வாங்கியிருந்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இது எல்லாமே. ஆக்சுவலாக ஏன் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து இது எல்லாமே நமக்கு வாரண்ட்டி எத்தனை வருஷம் ஆனாலும் 1 இயர் வாரண்ட்டி இருக்குது ஃப்ரீயாகவே. அது இல்லாமல் எத்தனை வருஷம் ஆனாலும் இதில் உள்ளது நம்ம அப்படியே எடுத்துன்னு போய் கொடுத்து நம்ம வந்து பாலிஷ் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரிஜினல். ஸோ நம்ம நிறைய செட்டு வாங்க தேவையில்ல, ஒரு வாட்டி வாங்கினாலும் அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நல்லா ஒரு பெரிய கடையாக போய் பார்த்து இந்த ஜுவல் செட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு செட்டு. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நெச்சித்துட்டி. ஆக்சுவலாக இல்லை நைனா, ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பிஸ்தா கலர். இந்த ஒரு கிஃப்ட் ஒன்று. அகைன் வந்து இந்த ஒரு ப்ரேஸ்லெட்டு, தென் இதே மாதிரியே ஒரு ரிங்கு ஒன்று, அப்புறம் இன்னொரு ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ரேஸ்லெட்டு. இந்த நெக்லஸ் செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, ரொம்ப அழகாக யூனிக்காக சூப்பராக இருந்தது. கவரில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இது கவர்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது அகைன் ஒரு பிஸ்தா கலரில் ரிங்கும். ஸோ அப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு ஜுவல் செட்டு. இந்த கம்மல் நல்லாயிருக்கும், திருப்பிக்கிட்டு இருக்கு கம்மல். ஸோ இந்த ஒரு செட்டு. இந்த செட்டு எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா செட்டும் நான் வாங்கினேன். இந்த பாக்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு பிரியாக்கா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த செட்டு உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் பாக்ஸ் வந்து எனக்கு பிரியாக்கா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே எடுத்து ஃபைனலாக எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது எனக்கு பிரியாக்கா ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த பாக்ஸில் உள்ள எல்லா செட்டும் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அகைன் வந்து எனக்கு ஒரு ஜிமிக்கி, நான் போட்டிருக்க கம்மல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இந்த 2 கம்மலும் வந்து எனக்கு பிரியாக்கா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரீ தான். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அங்கேயே அந்த அக்கா எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாரீ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஒரு டார்க் க்ரீன் ப்ளஸ் வந்து என்ன கலர்மா இது, ரெட் கலர், டார்க் க்ரீன் அண்ட் ரெட் கலரில் வந்து நல்லா ஒரு சூப்பராக ஒரு ஜுவல் செட்டுங்கிற மாதிரி சூப்பராக, ஐயோ கடவுளே, சூப்பராக ஒரு சாரீமே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை தைக்க கொடுக்கணும். இதை எத்தனை பேர் நான் தைக்க கொடுத்து நான் அக்காட்ட சொல்லியிருக்கேன், அக்கா நான் எல்லாேருக்கும் பத்திரிக்கை வைக்க போகும்போதும் கோயிலுக்கு போகும்போதும் கண்டிப்பாக இதை கட்டிக்கிட்டு நான் போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதை தான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கிஃப்ட்டு ஒன்று, இந்த 2 சாரீ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அக்கா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்படியே பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு, நல்லா இருந்தது. நீங்கள் டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாதிக்கு நேரம் லைவ்லேயே உட்காந்தாச்சு, மீதி நேரம் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக கிளம்பணும். பிரியாக்கா எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வேணுங்கிற எல்லா ஜுவல் செட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லைனா அங்கே போய் பார்க்கவே இல்லை, எதுவுமே பார்க்கல. போய் ஒரு 8 ஜுவல் செட்டு, 8 ஜுவல் செட்டு 8-9 இருக்கும், 8-9 ஜுவல் செட்டு பார்த்து எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் இந்த அக்கா அடுக்கி ட்ரெயில் வச்சுருந்தாங்க. நான் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் உள்ளே போகும்போதே பிரியா கரெக்டாக இருந்திருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க, எங்களுக்கு முன்னாடியே போய் அவங்க எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த 8-9 வந்து உனக்கு என்ன எல்லாமே நல்ல கலர்ஸ் நல்ல சூப்பராக இருந்துச்சு. இதுலேருந்து உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு அந்த ஒரு 9லேருந்து நான் வந்து ஒரு 2 செட்டு நான் தனியாக சூஸ் பண்ணி தனியாக பே பண்ணிட்டேன். அதில் இன்னொரு செட்டு அழகாக இருந்தது, அதை தான் வந்து அந்த இதை நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டே ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிரியா டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. யாரை என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத தங்கம், பார்த்துக்கலாம், காலம் பதில் சொல்லும் எல்லாருக்குமே. ஓகே டார்லிங், நீ ரொம்ப வருத்தப்பட்ட பிரியாக்கா, எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீ அதெல்லாம் கண்டுக்காத பிரியாக்கா, பார்த்துக்கலாம், எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும். கடவுளை நம்பு, முருகர் எப்போவுமே கூட இருப்பார் தங்கங்களா. நீ எனக்கும் வருத்தப்படாத, நாங்கள் கண்டிப்பாக உங்க கூட இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங், பிரியா டார்லிங், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ அக்கா. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் வரது எல்லா வீடியோவுமே மேரேஜ் டேட் நான் கிட்ட நெருங்கிட்டே வருது, நான் சொல்கிறேன். எல்லாமே உங்ககிட்ட நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கேன் தங்கங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நீ சொல்ல உன்னோட ஸ்லோகத்தை, அது சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கவி காய். பை பை गाइस. பை गाइस.